காலத்தின் கோலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் பொதுச் செயலாளர் ஆகிட்டார். அவரையே ஏற்க முடியாத செங்கோட்டையன் விஜய் எப்படி ஏற்பார்? விஜய் எப்படி சொல்லி அழைப்பார்? எடப்பாடி ஏற்க முடியாத செங்கோட்டையன் விஜய் வந்து புரட்சி தம்பி புரட்சி தளபதிலாம் அழைத்து அங்கே போய் நிற்கணுமான்றதான் என்னோட கேள்வி. செங்கோட்டையனை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும்? 91-96 அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் மீது என்ன வழக்கு இருந்தது? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, விஜய்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரியல. அவர் ஊழல் வழக்கில் சிக்கி ஜெயிலுக்கு போன கதையெல்லாம் தெரியுமா தெரியாதா? பாஜக கைவிட்ட பிறகுதான் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு முடிவுங்கிறது உண்மையா? எங்க பாஜக உங்களை வந்து கைவிடுன்னு உங்களுக்கு தெரியாதா? சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து தாவேக்காவில் இணைகிறாரா செங்கோட்டையன் அப்படிங்கிறது தான். உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன சார்? அதில் பரிதாபமாக இருக்குது. பரிதாபமாக இருக்குது, வேற ஒன்றும் சொல்ல தோணலை. ஏன்னா செங்கோட்டையன் வந்து 2 முறை ரகசிய சந்திப்பு நடத்தி விட்டார். ஆனால் விஜயோட இல்லை. அவர் தகுதிக்கு விஜயோடு சந்தித்து 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தால் கூட பரிதாபகரமானது தான். ஆனால் முதல் முறை ஆதவ் அர்ஜுனுடன் சந்திப்பு, 2வது முறை ஆதவ் அர்ஜுன் ஜானகிசாமி 2 பேரோட சந்திப்பு. இன்றைக்கி நைட்டு தான் வரார். இன்றைக்கி நைட்டுனா செவ்வாய்க்கிழமை, நம்ம பேசுகிறது செவ்வாய்க்கிழமை. நீங்கள் எப்போது டெலிகாஸ்ட் பண்ணுறீங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை சொன்னேன். இன்று இரவு சென்னை வந்து புதன்கிழமை நாளை அவர் சந்திப்பு இருப்பதாக ஒரு தகவல். மேபி நாளைக்கே கூட அந்த இணைப்பு நடக்கலாம். ஆனால் செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் லீடர் ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி அவர்களையே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவரோட ரொம்ப ஜூனியர். ஒரு 77 எம்எல்ஏ, 72 கிளைக்கழக செயலாளர். அதுக்கப்புறம் நடந்த பொதுக்குழுவை நானும் அப்புறம் இன்னொரு பேரை சொல்கிறார் சமீபத்தில் ப்ரெஸ் மீட்டில். கோயம்புத்தூரில் நாங்கள் தான் நடத்தணும் பொதுக்குழுவை, என்னை எம்ஜிஆர் தட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதன் பிறகு காலத்தின் கோலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் பொதுச் செயலாளர் ஆகிட்டார். அவரையே ஏற்க முடியாத செங்கோட்டையன் விஜய் எப்படி ஏற்பார்? விஜய் எப்படி சொல்லி அழைப்பார்? இப்போ எம்ஜிஆர் வந்து புரட்சி தலைவர் இல்லை தலைவர் அப்படிலாம் சொல்லி அழைத்து பேசி அந்த கட்சியில் பணியாற்றிய செங்கோட்டையனுக்கு அடுத்து ஜெயலலிதா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா இப்படிலாம் சொல்லியிருப்பார். ஸோ இப்போது இது ஒரு கற்பனை தான் நம்ம பேசுகிறோம். விஜய் எப்படி கூப்பிடுவார், இல்லை விஜய் இவர் எப்படி கூப்பிடுவார், அது ரொம்ப ஏற்றுக்க அரசியல் என்ன ஒன்றா நடக்கும், அது வேறு விஷயம். எடப்பாடி ஏற்க முடியாத செங்கோட்டையன் விஜய் வந்து புரட்சி தம்பி புரட்சி தளபதிலாம் அழைத்து அங்கே போய் நிற்கணுமான்றதான் என்னோடய கேள்வி. ஓகே சார். ஸோ இதுதான் உங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? ஆமாம், அப்படி தான் இருக்குது. இதை நம்ம செங்கோட்டையனுக்கான சரிவுன்னு பார்க்குறதா, இல்லை செங்கோட்டையனுக்கு இது அடுத்த கட்டம் செங்கோட்டையன் 2.1 பார்க்குறதா, இல்லை எடப்பாடியோட சரிவுன்னு பார்க்குறதா, இல்லை வந்து தாவேக்காவுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பலம்னு எடுத்துக்கிறதா? செங்கோட்டையனுக்கு சரிவா 2.01லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது. அந்த பகுதியில் செங்கோட்டையன் இருந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய மாஸ் லீடர்லாம் கிடையாது. தவிர்க்க முடியாத ஒரு எம்எல்ஏ அதிமுகவில் இருக்கிறார். சரி, அவரை வந்து விஜய் ஏன் சேர்த்துக்கணும்? அதாவது விஜய் வந்து பார்க்க முடியுமா பார்க்க முடியாதான்றது இன்னொரு விஷயம். இல்லை, ரொம்ப செக் பண்ணி தான் சேர்ப்பார், கண்டவங்களாம் சேர்க்க மாட்டார். ஊழல் வழக்கில் சிக்கியவர்களை, வேறு சில வழக்குகளில் சிக்கியவர்களாம் வந்து சேர்த்துக்க மாட்டார் விஜய் அப்படின்னு ஒரு தகவல் வந்து பரப்பப்படுகிறது. செங்கோட்டையனை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும்? 91-96 அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் மீது என்ன வழக்கு இருந்தது? ஏன் 2001 ஒரு சீட் தரல? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, விஜய்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரியல. அவர் ஊழல் வழக்கில் சிக்கி ஜெயிலுக்கு போன கதையெல்லாம் தெரியுமா தெரியாதா? அதன் பிறகு 2011 அமைச்சரான பிறகு ஏன் அமைச்சர் பதவியிலிருந்து அவர் தூக்கப்பட்டார்? எதுக்காக ஓரங்கட்டப்பட்டார்? ஜெயலலிதா இருக்கும் முறை அவரால் அமைச்சராக முடியலையே, இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? அப்போ என்ன இவங்க செக் பண்ணி 2 கட்டமாக அவரை பார்த்துட்டாங்க. நாளை விஜய் சந்திக்க போகிறான்னு தகவல் சேரட்டும், அவருடைய உரிமை, சேர்ப்பது அவருடைய உரிமை. ஆனால் என்னுடைய திரும்ப என்னுடைய சிந்தனையில் ஓடுற கேள்வி இது ஒன்று தான். எடப்பாடி நம்மளோட ஜூனியர், அவரை தலைவரை ஏற்றுக்கிறதுக்கே அவரால் முடியல. அவரை வந்து என்ன எடப்பாடி என்ன பழனிசாமின்னு கூப்பிட்டவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு அரசியல் எதிர்காலம் தேவை இல்லையா? இன்றைக்கி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கார், மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு சாத்தியம் இல்லாத போது அவரோட அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நீங்கள் 2026
நான் இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஒருவேளை செங்கோட்டையன் அதிமுக இருந்திருந்தால் அமைச்சராக இருப்பாரா இல்லையா? நிச்சயமாக இருப்பேன். இப்போ 2026 விஜய் ஆட்சி பிடிச்சிருவாரா? அப்புறம் எந்த நம்பிக்கையில் நம்ம செங்கோட்டையன் தாங்க அமைச்சராக முடியும்? செங்கோட்டையன் வந்து யாரோ ஒரு கைப்பாவியாக சிக்கி கொண்டார், குறிப்பாக பாஜக. அது ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் தேவை. பாஜக கைவிட்ட பிறகுதான் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு முடிவுங்கிறது உண்மையா? எங்கள் பாஜக உங்களை வந்து கைவிடுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓபிஎஸ் நிலைமையை பார்த்த பிறகு செங்கோட்டையன் வந்து அதுக்கு மேலே ஒருத்தர் யார் அவருக்கு தேவை? ஓபிஎஸ் நிலைமை, டிடிவி இதை பார்த்த பிறகு செங்கோட்டையன் யோசிக்கணுமா வேணாமா? அவருக்கு என்ன தெரியும் இதுக்கு மேலே? பாஜகவை பற்றி நீங்கள் செங்கோட்டையன்கிட்ட முன்னாடி ஒரு இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த கட்சி வந்து கால் ஊன்ற முடியாதெல்லாம் சொல்லியிருப்பார், கஷ்டம்னு சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட கட்சியை நம்பி எதுக்கு நீங்கள் எடப்பாடிக்கு எதிராக வந்து புரட்சி பண்ணீங்க, யுத்தம் பண்ணீங்க? என்ன அவசியம் ஏற்பட்டது? எதுக்கு டெல்லி போய் நிர்மலா சீதாராமன் சந்தித்தீர்கள்? டெல்லி போய் பாலராமரையோ பால சிவனையோ பார்க்குறேன்னு சொல்லி போய் அமித்ஷாவை பார்த்தீங்க. அப்போது நீங்கள் யார்கிட்டயோ போய் சிக்கியிருக்கீங்க. எடப்பாடிக்கு எதிராக ஒரு புரட்சி செய்தால் அந்த இடத்தை நீங்கள் அடைந்து விட முடியும்னு நம்பினீங்களே, அது எவ்வளோ பெரிய மகா தவறு. எடப்பாடிக்கு இதனால வந்து எடப்பாடி அவர்களுக்கு லாஸ் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? எடப்பாடிக்கு லாஸே கிடையாது. ஓகே, என்ன ஒன்று, தன்னுடன் இருப்பவர்களை வந்து வெளியே அனுப்புகிறார் என்ற விமர்சனம் கடுமையாக இருக்கும். என்னை கேட்டிங்கன்னா செங்கோட்டையன்லாம் ஏற்றுக்கிறதா எடப்பாடிக்கு அவர் தலைமை பதவிக்கு அழகு. அரவணைச்சு போகணும், அதுதான் வந்து அரசியல். நீங்கள் அரசியலில் வந்து இவர் எதிரி, இவர் திட்டினார், துரோகம் பண்ணார்லாம் அப்படிலாம் எந்த கிரைட்டீரியாவும் பொருந்தவே பொருந்தாது அரசியலில். இப்போ எடப்பாடி மீதும் அதே குற்றச்சாட்டு இருக்குல்ல, சசிகலா தான் உங்களுக்கு பதவி கொடுத்தார், அந்த மாதிரி நீங்கள் மதிக்கலைன்ற குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அது சரியாக தப்பான்னு எடப்பாடி மனசாட்சிக்கு தெரியல. அப்போது நீங்களும் எங்கே ஒரு இடத்துல சரிக்கு இருக்கீங்க. செங்கோட்டையன் நேராக கூப்பிட்டு போய் வீட்டுக்கு போய் பேசினார்னு வச்சுங்க, இந்த பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும். செங்கோட்டையனுக்கு ஒரு அவநம்பிக்கை, தன் மீதே வந்து அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத நபர் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 2017 ஜெயலலிதா இருப்பதற்கு முன்பு வரை அவர் அமைச்சர் இல்லை. எடப்பாடி வந்து முதலமைச்சரான பிறகு அமைச்சராகிறார். ஆனால் செங்கோட்டையன் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார், நான் தான் அவர் பெயரை பரிந்துரைத்தேன். இதெல்லாம் நம்புவாங்களா? யார் அவர் பேர் பரிந்துரைக்க சொன்னாங்க? சசிகலா சொல்லாமல் கூவத்தூரில் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. சசிகலா சும்மா இருங்க, என்ன கட்சி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர் சொல்லியிருப்பாரா? சசிகலா சொல்லாமல் இவர் சொல்லியிருக்க முடியுமா? எதுக்கு இந்த வீண் ஜம்பம்? நான் தான் அவர் பேரை பரிந்துரைத்தேன்னா இது அங்கேருந்தே எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் இந்த ஒரு கிளாஷ் ஆரம்பிச்சிருக்கு. இல்லை கூவத்தூரில் கிளாஷ் ஆச்சான்னு தெரில. இவர் அமைச்சரான பிறகு அவருடன் பயணிப்பதில் ஏற்படுகிற சிக்கல். தன்னோட ஒரு ஒரு ஜூனியர் எடுத்துக்கிற முடியும். பேரை வந்து பழனிசாமி, என்ன பழனிசாமி எதில் வந்திருக்கீங்க, ஆட்டோவில் வந்துருங்க, அந்த வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டவர் செங்கோட்டையன். எப்போது 91-96 அமைச்சராக இருக்கும்போது பழனிசாமி அவர்கள் இவரை பார்க்க வந்தால் பெயர் சொல்லி அழைத்த நபர் செங்கோட்டையன். ஸோ அவர் வந்து அண்ணே வணக்கண்ணே நன்றிண்ணே அப்படின்னு சொல்கிற அந்த காட்சி இருக்குல்ல, அவரால் ஜீர்ணிக்க முடியல. இது அரசியல் சகஜம், அரசியல் சகஜம். இப்போ செங்கோட்டையன் இல்லாததுனால அந்த கொங்கு ரீஜனில் ஒரு சர்க்கிள் இருக்கும் அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லைங்க. மேற்கு மண்டலத்தினுடைய ஏகபோக ஒரு அரசியல் தலைவர் செங்கோட்டையனை யாரும் நம்பவே மாட்டாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்னா ஜெயிப்பார். அதே ரெட்டலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தோற்று இருக்கிறார். அதனால் அவர் சொன்ன உடனே அந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு பிம்பம். ஆனால் விஜய்க்கு ஒரு ப்ளஸ். நீங்கள் கேட்டிங்களே, இதுவரை விஜய் கட்சி ஆரம்பித்து எந்த விஐபியும் விஜய் கட்சியில் போய் சேரல, ஒருத்தர் கூட சேரல. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் வந்தால் அது ஒரு ப்ளஸ் தான் அவருக்கு. ஒரு பெரிய ஃபோர்ஸ், பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமா? அது இப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஜெயலலிதாவுக்கு 91-96 இவர் தான் ரூட் மேப் போட்டு தருவார். உண்மையிலே செங்கோட்டையனுக்கு அந்த வலிமை இருக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பிரச்சார வியூகம் வகுப்பதில் அவருக்கு வந்து திறமை இருக்கலாம், அது முக்கியமே இல்லை. ஆனால் ஓட்டு வரணும்ல. ஏடிஎம்கே ஒரு எவ்வளோ பெரிய கட்சி, ஜெயலலிதா வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து இவர் தனியாக வியூகம் வகுத்து தனியாக டூர் கூப்பிட்டு போனாரா? ஏடிஎம்கேன்ற கட்சியில் தானே இதெல்லாம் நடந்தது. தாவேக்காக்கு என்ன இருக்குது? அப்படியே தாவேக்காக்கு வந்து 23%, 24% சில பேர் சொல்கிறாங்க. என்னால் ஏற்றுக்கவே முடியல. 35 வரைக்கும் இப்போ வந்தாலும் சொல்லியிருக்கேன். 35 கூட சொல்லிட்டாங்களா? அது நல்ல நான் பார்க்கல. அதாவது
35% வந்து தாவேக்கன்னா முதலமைச்சர் ஆயிடலாம். அது சீட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க. அது ஒன்று இருக்குல்ல சார், ஒரு சீட்டு அதிகபட்சம் இல்லை 2 சீட்டு அதிகபட்சம் தாண்டி சீட்டாக வந்து கன்வெர்ட் ஆகாது, ஓட்டு வரும், ஓட் பர்சன்டேஜ் வரும் தாவேக்காவுக்கு. அதனால தான் இப்போ செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் உள்ள வராங்க. டெல்டாலேருந்து யாரோ ஒரு முக்கியமான முன்னாள் வேறு கட்சியிலேருந்து ஒரு நிர்வாகி வந்து சேர போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு இருப்பதாக எல்லோரும் சொல்கிறார்கள். நானும் பார்க்குறேன், இல்லைன்னு சொல்ல. முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், அப்புறம் அதிமுக திமுக வேண்டாம், தொடர்ந்து இவர் ஊழல் செய்கிறார்கள், இந்த 2 கட்சி வேண்டாம், இன்னொரு மாற்று அரசியல் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது கூட இருக்கலாம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போலீஸு, ரெவென்யூ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு அதிருப்தி இருக்குது. ஆனால் தேர்தல் வரும்போது விஜய் கட்சி வேட்பாளர் ஒரு தொகுதியில் எப்படி நின்று ஜெயிப்பார்? அவர் யார் பிரச்சாரம் பண்ணுவாங்க? கூட்டணி மட்டும் இல்லைன்னா அரசியலே அவங்களுக்கு கற்றுக்கவே முடியாது. இந்த தேர்தலில் கூட்டணி இருந்தால்தான் அவங்க அரசியலே கற்றுக்க முடியும். சும்மா போய் ஜஸ்ட் லைக் தட் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது, ஓட்டே வாங்க முடியாது. நீங்கள் அதிமுக திமுக இடையே எப்படி பேரம் பேசுவார்கள் உங்களுக்கு தெரியும். அதிமுக திமுக இருக்கும்போது ஒரு வேட்பாளரை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான ஆட்கள் திமுக இருந்தால் அந்த பக்கம் வலிமை குன்றி இருந்தால் அவர் எப்படி காலி பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். இது அதிமுக திமுக மாதிரி பெரிய கட்சியிலேயே நீங்கள் தாவேக்கெல்லாம் கேண்டிடேட் நின்னாங்கன்னா தெறிக்க விட்ருவாங்க திமுகவும் அதிமுகவும். ஸோ அதனால தான் தாவேக்கா வந்து 234லேயும் உங்களோட வேட்பாளர் விஜய்னு சொல்லி தானே சார் உங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. விஜய்னே சொல்லிட்டேங்க, இன்னும் சொல்லிட்டுங்களா, விஜய் நிற்கிற தொகுதியிலே திமுக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருங்க. திமுக அலைன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணான்னு விஜய் ஜெயிக்க மாட்டார். என்னடா இப்படி சொல்கிறானே, இவன் விஜய் மேலே பைத்தியம், விஜய் மேலே ஏதோ கோபமாக. அவங்களோட கட்டமைப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அதுதான் எனக்கு தனிப்பட்ட விஜய் பிடிக்கும், ஒரு நடிகராக விஜய் எனக்கு பிடிக்கும், விஜய் படங்கள் மீது எனக்கு வெறுப்பு இல்லை, விஜய் படங்கள் நான் ரசிப்பேன், புரியுதுங்களா. ஆனால் அரசியல் வந்தால் விஜய் தாக்கு பிடிக்க மாட்டார். கூட்டணிக்கு போனால் ஓரளவு சமாளிக்க முடியும், இதுதான் யதார்த்தம். இதை தாண்டிலாம் வந்து விஜய் வந்து அப்படியே இவ்வளோ பர்சன்ட் எவ்வளோ பர்சன்ட்லாம் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் 2016 ஜெயலலிதா அவர்கள் வேண்டா வெறுப்பாக தான் அந்த தேர்தலை சந்தித்தார். மக்கள் நல கூட்டணி அமைத்தார், திமுக தோற்றதெல்லாம் தாண்டி திமுக நினைத்திருந்தால் ஜெயித்திருக்க முடியும். அங்கே அந்த தேர்தல் திமுக தோல்விக்கு காரணம் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மக்கள் நல கூட்டணி இல்லை, மக்கள் நல கூட்டணி இல்லை, அவர் வகுத்த அந்த நமக்கு நாமே திட்டத்தில் கலைஞர் வந்து முதலமைச்சர் கிடையாது, ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு என்னைக்கு அந்த ஐடி விங் அப்போ தான் ஆரம்பிக்கிற அந்த ஐடி விங் ட்வீட் போட்டாங்களோ, எம்கேஎஸ் ஃபார் டிஎன் ஃபார் எம்கேஎஸ், தமிழ்நாடு ஃபார் எம்கேஎஸ்ன்னு என்றைக்கு அந்த ஒரு ட்வீட் போட்டாங்களோ, நீங்கள் வேணால் தேதியை எடுத்து வச்சு பாருங்கள், பேக் ஃபைல் எடுத்து பாருங்கள், அன்றைக்கி தான் கலைஞர் வச்சுருப்பார். மீண்டும் திருவாரூரில் நான் நிற்க போகிறேன்னு பேட்டி கொடுத்துருப்பார். கலைஞர் கிடையாது முதலமைச்சர், தன்னை முதலமைச்சர் அறிவிப்பார் என்று ஸ்டாலின் நம்பினார். அப்படி அறிவித்திருந்தால் கூட ஒரு மாற்றம் நடந்திருக்கலாம். ஆனால் அப்பாவுக்கு எதிராக வந்து மகன் நின்றாருன்னு ஒரு களம் வருதில்ல, அது ஸ்டாலின் சொல்லி அந்த ஐடி விங் செய்தார்களா அல்லது ஆர்வக்கோளர் அவர்களே போட்டார்களான்னு தெரியாது. அங்கே போய் கலைஞர்கிட்ட காட்டுறாங்க, பாருங்க ஐயா நீங்கள் இருக்கும்போதே டிஎன் ஃபார் எம்கேஎஸ்ன்னு போடுறாங்க. குடும்ப உறவினர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அவர் அறிவித்தார் திருவாரூர் மீண்டும் போட்டி. அதன் பிறகு ஸ்டாலின் சுணக்கமடைந்தார். பல தொகுதிகளுக்கு போக வேண்டிய வைட்டமின் போகலை, திமுக தோற்றது. இல்லைன்னா 30 தொகுதி தாங்க வெற்றி தொழில் தீர்மானிச்சது, அருமையாக ஜெயிச்சிருக்கோம். அதில் வந்து அவர் வேண்டாம், அந்த வெற்றியை ஜெயலலிதாவே எதிர்பார்க்கலன்னு சார் சொல்கிறாங்களா? உண்மை அது. ஏன்னா நீங்கள் நேர்காணலில் முதல் முறையாக இதுவரை அதிமுக வரலாற்றிலே நேர்காணல் என்பது நடந்ததே கிடையாது. திடீர்னு மொத்தம் அறிக்கை வரும், 117 ஃபஸ்ட் லிஸ்ட்டு, செகண்ட் லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டாக வரும். ஆனால் நீங்கள் 2016 பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நேர்காணல்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா உடல்நிலையே முடியாமல் பல பேர் சந்தித்தார்கள். பாதி பேர் வந்து நாளைக்கு வாங்குவாங்க, ஆனால் அது நேற்றே முடிஞ்சிச்சும்பாங்க. அவ்வளோ குழப்ப நிலையில் நேர்காணல் நடத்தப்பட்டது. அதனால் அரசியல்லாம் சும்மா கிடையாது, இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. 2016 எலெக்ஷனில் சென்னையில் அதிமுக வேட்பாளருக்கு பணம் கொடுக்கப்படுகிறது. தேர்தல் முடிந்து வெற்றி அதிமுக வந்துச்சு, அந்த தொகுதியில் பணம் செலவு பண்ணி ரிப்போர்ட் வருது. ஜெயலலிதா கிட்ட ஏமாத்தின என்ன நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். வேட்பாளருக்கு கஞ்சா கேஸு, இல்லைன்னா அதோட மோசமான கேஸில் உள்ளே போயிடுவான். அந்த கேஸில் போய் பணத்தை ரெக்கவரி பண்ண போகிறாங்க. அந்த வேட்பாளருடைய மனைவி எண்ணெய் ஊற்றி கொளுத்தி கொள்வதாக நாடகம் ஆடுகிறார். தகவல் போது விட்டுருங்கட்டாங்க.
ஜெயலலிதா இருக்கும்போதே பணத்தை அடிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும்தான் பண விநியோகத்தை 80% கொண்டு போய் சேர்க்க முடியும். அவங்களுக்கு தான் கட்டமைப்பு இருக்குது. உடனே சொன்னோடனே குபேந்திரன் வந்து லஞ்சத்தை ஊக்குவிக்கிறார் அப்படி யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்கள மாதிரி அறிவிலிகள் உலகத்திலே கிடையாது. ஏன்னா 80% வாங்குறது நானும் இல்லை, மக்கள். இடைத்தேர்தல் 80% போது, பொது தேர்தல் 75 70. 2026 ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு மாற்றம் கிடையாதுங்க. யாராவது எனக்கு பணம் வேணாம், நோட்டு வேணாம், நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இலவசம் வேண்டாம் சொல்லுங்க பார்ப்போம். விஜயே வந்து உஷாராக வந்து ஸ்கூட்ரு பைக்குன்னு கதை விட்டுட்டு போயிருக்காரு. வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர். அப்போ என்ன அர்த்தம்? அது வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர் இருக்க வேண்டும் என்று என்னுடைய திட்டம்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் கொடுக்க போகிறீங்களா, இல்லை மக்கள் அதை வாங்கக்கூடிய சக்திக்கு உயர்த்த போகிறீங்களா? இல்லை தெளிவு இருக்கா? சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொய். என்ன நானே கேட்குறேன், அதெல்லாம் சாத்தியமான முதல் யோசிக்கணும். நீங்கள் பெரிய நிறுவனத்தினுடைய நிறுவன தலைவர் வந்து தப்பு செய்கிறாரு, நிறுவனமே நொடித்து போகிறது, ரோடுக்கு வராங்க. இப்போ அந்த நிறுவனத்தை என்ன பண்ணுவாங்க, வரி கட்டினான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 3 தலைமுறையாக நீங்கள் வரி கட்டியிருக்கீங்க, பல கோடி ரூபாய் நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு வரி செலுத்தினால் நாங்கள் வந்து ஒரு 50 கோடி தரோம், திரும்ப தொழில் பண்ணுங்க, என்றைக்கா கொடுக்குறானா எவனா? அப்படிப்பட்ட சமூகத்தில் வந்து நீங்கள் வீடு வீடாக ஒவ்வொருத்தருக்கு வீடு, ஒவ்வொருத்தருக்கு ஸ்கூட்டரு, கார் இருக்குன்னு ஆசை, இன்னொரு போலியான ஒரு வாக்குறுதியை கொடுப்பதற்கு விஜய் தயாராகி கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். ஏற்கனவே கடந்த தேர்தல்களில் பார்க்குறப்போ தேர்தல் வாக்குறுதிகள் வந்து அந்த எலெக்ஷனை மாற்றிருக்குங்களே சார். இலவச வண்ண தொலைக்காட்சியாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், அந்த வரிசையில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்செர்ட் பண்ணுறாரோ விஜய்? இல்லை, மக்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்கிறதா சொல்கிறேனே. இலவசம் வேண்டாம், எனக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்க, எனக்கு அடிப்படை உரிமைகள் என்னென்ன அதை செஞ்சு கொடுங்க, ரோடு கொடுங்க, குடிநீர் கொடுங்க, சுகாதாரத்துறை ஹாஸ்பிட்டல் நல்லா கொடுங்க, கல்வி கொடுங்க, இப்படி கேட்கட்டுமே. யார் வேண்டான்னாங்க? இதுதானே முக்கியம். மக்கள் மைண்ட் செட் இப்படி இருக்க வரைக்கும் அந்த மாற்றம் வராது. நீங்கள் திரும்ப திமுக இல்லை அதிமுக அப்படி தான் போகும். வலிமையான கூட்டணி முக்கியம். வெறும் வந்து நீங்கள் வாக்குறுதி மட்டும் வந்து கொடுத்தா ஜெயிக்க முடியாது. கூட்டணி வந்து ரொம்ப முக்கியம். வலிமையான கூட்டணி இருந்தால்தான் அது உங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். வாக்குறுதிகள், பணம் எல்லாம் வேணும். வாக்குறுதிகள் வேணும், கூட்டணி வேண்டும், பணம் வேண்டும், படைபலம் வேணும். இவ்வளோ இருந்தால் அரசியலில் ஜெயிக்க முடியும். இப்போ செங்கோட்டையன் அவர்களை பற்றி வருவோம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்களை இணைகிறார்கள் 99% உறுதியாகுது. விஜயை சந்தித்ததுக்கப்புறம் இணைகிறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போது இவங்க கூட செங்கோட்டையன் கூட நல்ல டேர்ம்ஸில் இருக்கிற டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், அவங்க வந்து தாவேக்காக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா? அதாவது கூட்டணியாக இல்லை, நேற்று ஓபிஎஸ் அறிவிச்சிருப்பார் பார்த்தீங்க. அது அவர் தான் சொல்ல வேணும். என்டிஏக்கு போகிறோங்கிறார். இவ்வளோ நாள் வந்து எடப்பாடி வீழ்த்துவோம், எடப்பாடிக்கு எதிராக வந்து ஒரு வியூகம் அமைப்போம், அணி அமைப்போம்னு சொன்ன ஓபிஎஸ் திடீர்னு என்டிஏல போய் சேரத்துக்கு அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்? வந்து அதிமுக கூட்டணி கிடையாது, ஆனால் என்டிஏ தலைமையில் இருக்க கூட்டணி அப்படிங்கிற மாதிரி மீண்டும் ஓபிஎஸ் அதிமுக சேர்க்கப்படுவாரா, சேர்க்கப்பட மாட்டாரா, என்டிஏல அவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரெலாம் விட்டுருவோம். அந்த வெளியே போன ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் செங்கோட்டையன் போர்க்குரல் எழுப்புகிறார். அவர் இன்றைக்கி வெளியே வந்து விஜய்கிட்ட போகிற நிலைமைக்கு ஆளாயிட்டார். ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் என்டிஏக்கு போகிறேங்கிறாரு. அப்போ நம்ம யோசித்து பாருங்கள், நம்ம நிலைமை என்ன வருது? இது என்டிஏவோட விருப்பமா ஓபிஎஸோட விருப்பமானு பார்க்குறது? ஓபிஎஸ்க்கு தைரியம் கிடையாதுங்க. பாஜகலாம் பகச்சிக்கிட்டலாம் வந்து அவர் தனியாக ஒரு இது பண்ண விட்டார். டிஎம்கே கிட்ட பேசினார், உண்மை. டிஎம்கேல அலைன்ஸுக்கு வரங்கினார். அவர் கேட்ட பதவிகள், அவர் கூட வர நபருக்கான வேட்பாளர் சீட்டு, இதெல்லாம் வந்து டிஎம்கேல வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, சிக்கல் இருக்குது. ஒருவேளை அவர் வந்து திமுகவோட பேசியிருக்கிறது பொது வழியில் தெரிய வந்துச்சுன்னா மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சார்? இது வரைக்கும் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர், இங்கே வந்து இப்போ அவரோட அரசியல் எண்டிங் ஸ்டேஜ் நம்ம எடுத்துக்கலாமா? அந்த டைமில் வந்து அவர் திமுகவோட கூட்டணிக்கு வராருன்னா அது எப்படி பார்க்குறது? ரெடியாக இருந்தாருன்னா? இல்லை, ஒரு ஓபிஎஸ் மிகப்பெரிய சர்க்கிள், நிறைய சர்க்கிள் வருது, சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் சில வாரங்களுக்கு முன்பாக எல்லாம் பிரிந்து கிடக்கிறார்கள், திமுக ஆட்சிக்கு வந்துடும் பேசினார். மிகப்பெரிய கொடுமை அதெல்லாம். ஒரு பத்திரிக்கையாளர் சொல்கிறேன், அவருக்கு எனக்கு அவர் மேலே விருப்பு அப்படிலாம் கிடையாது. ஒரு பரம்பரையான அதிமுக காரனாக அவரை தன்னை வந்து நிலைநிறுத்தி கொண்டவர். அவர் திமுகவில் போய் இணையலை, முதலிருந்தே அதிமுக ஜார்ஜியில் இருந்திருக்கலாம், ஜானகிரியில் இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர் இன்றைக்கி அடைந்திருக்கிற உச்சம், அவருக்கு இருக்கிற பொருளாதார பலம், வாழ்க்கை தரம், அவர் மகன்கள் வைத்திருக்கிற சொத்து, இதெல்லாம் அதிமுக கொடுத்தது.
அப்படிப்பட்ட ஒரு 3 முறை முதலமைச்சர் அவர் பெருமையாக சொல்லிக்கிறார். கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், ஒரு கட்சியினுடைய அதிமுகவுடைய தலைவர் என்ற அந்தஸ்தில் இருந்தவர் திமுக வெற்றி பெறும்னு கனவுல கூட நினைக்கக்கூடாதுங்க. கனவுல நினைக்கக்கூடாது. அப்படி அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாலும் சொல்லக்கூடாது. அதுதான் அரசியல். சரி, நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு கட்சி நடத்துகிறீங்க, நான் ஒரு கட்சி நடத்துகிறேன். உங்களுடைய கொள்கை நன்றாக இருக்கிறது, உங்கள் திட்டங்கள் நன்றாக இருக்கிறது அப்படின்னு நான் எதுக்கு கட்சி நடத்தணும்? உங்கள் கட்சியில் இணைஞ்சிடலாம், இல்லை என் கட்சியை கலைச்சிடணும். உங்கள் கட்சி ஆட்சியில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அப்போ எதுக்கு அரசியல்? உங்கள் கட்சியில் நல்ல திட்டங்கள் வந்தாலும் அது போய் எப்படி சேருது, அதில் என்ன குறை இருக்குது, அது எப்படி சரி பண்ணலாம்னு நான் சொன்னால் தான் எதிர்கட்சி அரசியல். இல்லை நீங்களே இருந்துங்க ஆட்சியில்னு சொல்கிறதுக்கு நான் எதுக்கு கட்சி நடத்தணும்? அப்படி ஒரு கட்சியே தேவையில்லை. அப்போ ஓபிஎஸ் சொன்னது எவ்வளோ பெரிய தவறு. இல்லை, இதெல்லாம் தெரியாமல் தான் சொல்லியிருப்பாரு சார். தெரியாமங்க ஒரு அதான் பரிதாபத்திற்குரிய நபராக மாறி போய்விட்டார் ரொம்ப காலத்துக்கு முன்பு. அதனால் அவர் அவர் எங்கள் திமுக கூட போகிறாரா, திமுகவில் இணைய போகிறாரா, எதுவுமே தெரியல. ஸோ இப்போ டிடிவி அவர்களும் ஓபிஎஸும் இப்போ தாவைக்காவுக்கு போகலைங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். திரும்பவும் என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது இல்லை, தாவைக்கா கூட போக மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. செங்கோட்டையன் இணைகிறார். அதுக்கு ஒருவேளை அப்படி ஒரு திட்டம் இருந்திருந்தால் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி இவங்க ஒரு தனி அணியாக ஃபார்ம் பண்ணி விஜயோட கூட்டணி வைக்கலாமே. கூட்டணியாக போகிறது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் செங்கோட்டையனுக்கு. டிடிவி, ஓபிஎஸ் ஏடிஎம்கே பி மாதிரி நான் டிவி. ஆமாம், நாங்கள் இப்போ நாங்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்த கட்சி ஆர்எம் வீரப்பன். இப்போ சொல்லப்போனால் இப்படி இதே மாதிரி ஓபிஎஸ் மாதிரி இது. ஆர்எம் வீரப்பன் கடைசியில் எம்ஜிஆர் அதிமுகன்னு தொடங்கி திமுக கூட்டணி வச்சார் 2001. ஸோ அது இதே மாதிரி தான், அதுவும் ஓபிஎஸ் மாதிரி தான் பெரிய தவறு. ஆனால் கடைசியில் கட்சி கழிச்சிட்டு போயிட்டார் அவர். அவருக்கு சீட்டு கொடுத்து நிற்க மாட்டேன்ட்டார். நான் திமுக லேபிளில் நிற்கிறதா கஷ்டப்பட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி இவங்க விஜயோட போய் சேராமல் ஒரு தனி அணி இருந்தால் கூட ஓரளவுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் நான் ஆசைப்பட்றேன், நம்புகிறேன். அதை மீறி போகிறது டிடி ஓபிஎஸும் நாளைக்கு விஜயோடு சேர மாட்டார்கள் என்று எந்த உத்தரவாதம் இல்லை. தாவேக்கா என்ன நிலைப்பாடுன்னு பார்ப்போமே. செங்கோட்டையன் டிவிக்கில் சேர்ந்ததுக்கு ஏடிஎம்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சார்? பாருங்க, அவர் 30ஆம் தேதி கூட்டம் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி இணையணும் அப்படிங்கிற இணைய போகிறாரு. அவங்க கடுமையாக பேசுவாங்க. எடப்பாடி பேச மாட்டார், மேடையில் உஷாராக டீல் பண்ணுவார். ஆனால் கூட இருக்கிறவங்க தாறுமாறாக. விஜய் இது வரைக்கும் பேசினதில்லை, ஏடிஎம்கேவும் டிவிகே இது வரைக்கும் பேசினதில்லைங்கிறப்போ முதல் முறையாக ஜெயக்குமார் இப்போ தான் வந்திருக்காரு. எம்ஜிஆர் வசனம் பேசிட்டு எம்ஜிஆர் ஆகிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி, ஃபஸ்ட்டு அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம், இந்த மாதிரியான வசனங்கள்லாம் சொல்லி ஜெயக்குமார் அவர்கள் விஜயை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் தீவிர தாக்குதல்கள் அதுக்கு மேலே தொடரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உடனடி ரியாக்ஷன்ஸ். ஜெயக்குமார் நான்லாம் தோக்குறாளாங்க, நான் ராயபுரத்தில் மன்னர் மாதிரிங்க, அதெல்லாம் தோக்கவே மாட்டேங்க, நான் பாஜகவில் தோத்தனார். இப்போ பாஜக உள்ளே சின்ன பண்ணார். நாளைக்கு தப்பி தவறி ஒரு வேளை திமுக வீழ்த்துவதற்கு எங்களுக்கு ஒரே கொள்கை தான், அதிமுக அணியை ஆதரிக்கிறோம், அதிமுக பாஜக கூட்டணியில் வரணும்னு சொல்லி விஜய் வந்துட்டார்னா இந்த ஜெயக்குமார் என்ன பண்ணுவார்? அரசியல் எதுவும் நடக்குங்க. இதெல்லாம் உடனடி ரியாக்ஷன், உடனே கோவத்தில் சொல்கிற வார்த்தைகள். எம்ஜிஆர் மாரி ஆகிட முடியுமா? நாளைக்கு பாஜக விஜய் கையில் எடுக்குது, பாஜக சொல்லுகிறதை விஜய் செய்கிறார் அப்படின்னு என்ன ஆக போகுது? எதுவும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். செங்கோட்டையன் அவர்களோட அடுத்த மூவ் என்னன்னு. நன்றி.